பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 31ஆம் சங்கீதம் 23வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, உண்மையானவர்களை கர்த்தர் நினைச்சுவாராம், தற்காத்து கொள்வாராம். இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் அவர் பதிலளிப்பார் என்று சொல்லி பூரணமாய் பதிலளிப்பாராம். அப்போ ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம் உண்மையாய் வசனம் சொல்கிறது, உண்மையானவனை கர்த்தர் காத்து கொள்வார். அப்போ இடும்பு செய்கிறவங்களை அவர்களுக்கு பூரணமாய் அவர் பதிலளிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய காரியங்களை வைத்துட்டு பொறுமையாய் அமைதியாய் நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பதிலளிக்கிறவனாக இருக்கிறார். இடும்பு செய்கிறவர்கள் சரியா வேனுக்குன்னு என்ன செய்வாங்க, அவன் காரணம் இல்லாமல் நம்மளை என்ன செய்வாங்க, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி காரியங்களை பூமியில் நம்ம பார்க்குறோம், இந்த இடும்பு செய்கிற காரியங்கள். அப்போ அதில் தேவன் பூரணமாய் பதிலளிக்கிறார் என்று சொன்ன வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆமேன், கர்த்தர் உங்களை தற்காத்து கொள்வார். உங்கள் காரியங்களில் சோதனை அவர் உங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அவர் தற்காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நாளிலும் மை துடிக்கிற சோதரிக்கிறேன் அப்பா, உடைய சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். அன்று உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் பதிலளிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்ய ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. உண்மையானவர்களை கர்த்தர் காத்த நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. இந்த நாளுடைய கரம் இறங்கட்டும். பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.